காவேரி வந்து பைக்கில் வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வழிமறிக்கிறாங்க. வெண்ணிலாவை பார்த்துட்டோம்னா அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உடனே வந்து நான் யாருன்னு தெரியுதா? என் பேர் வெண்ணிலா விஜய் அப்படின்றாங்க. அது கேட்டு காவேரி கடுப்பாகிறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. என்ன வேணுமா? எல்லாம் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக தான் வந்தேன். நீ தான் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தியாமே, ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. அதை கேட்டு இப்போ என்னன்ற அப்படின்றாங்க. என்னன்றனா, இங்கே பார், என் விஜய் எனக்கு வேணும், என் விஜய் எனக்கு திருப்பி கொடுத்துரு. நீ தான் போயிட்டல வேணான்னு, அப்புறம் எதுக்காக வந்து தொல்லை கொடுத்துட்ருக்க? இப்போ விஜய் என்னமோ வந்து என்னை ஏற்றுக்க முடியாதுன்றாரு. அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே வேணும்னே வந்து விஜய் வந்து தொல்லை பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க. அவரை மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு பேசுகிற? உங்ககிட்ட நியாயம் கேட்கணுமா? அதை நீ விஜய்கிட்ட கேளு, என்கிட்ட வந்து கேட்குற? இங்கே பாரு, விஜய்கிட்ட நீ கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. விஜய் உனக்கு சொல்கிறதுக்கும் கடமை இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். நான் அதனால் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போ அப்படின்றாங்க. நான் பிரச்சனை பண்ணுறேன்னா, இங்கே பார், கூடி சீக்கிரம் எனக்கு விஜய்க்கு கல்யாணம் ஆக தான் போகுது, அதை நீ பார்க்க தான் போகிற அப்படின்றாங்க. அதுவும் பார்க்கலாம். இங்கே பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா போயிட்டு கேட்டு பண்ணிக்கோ, அதை நான் தலையிட மாட்டேன். ஆனால் அதுக்காக இங்கே வந்து என்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றாங்க. பார்க்கலாம், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கா? நாளைக்கே நானும் விஜய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதை பார்த்து நீ என்ன ஆக போகிறன்னு மட்டும் பாரு. நடந்தா பார்க்கலாம். அவ்வளோ திமிரா உனக்கு? ஆமாம், திமிர் தான். இப்போ என்னன்ற அப்படின்றாங்க. நடந்தா தானே? நடந்தா உண்மையிலேயே நான் வாழ்த்து சொல்ல வரேன், கவலைப்படாத அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக வேணா டென்ஷன் ஆகிறாங்க. நடக்காதுன்னு நினைக்கிறியா? நான் நடத்தி காட்டுறேன், நடத்தி கார், இப்போ வழியை விடு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது வெளியிலாக. எவ்வளோ திமிர் இவளுக்கு, இவ்வளோ திமிர் பிடிச்சவளா இவளை நான் சும்மாவே விட மாட்டேன். எப்படியாவது விஜயை நான் கல்யாணம் பண்ணி தீருவேன். கல்யாணம் பண்ணிட்டேனே உங்ககிட்ட பேசிக்கிறேன்டி அப்படி சொல்லிட்டு வெண்ணா போகிறாங்க. என்னாச்சு, வெண்ணா கிட்டே பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. செம்ம அப்செட்டாக இருக்காங்க வெண்ணிலா. உடனே வந்து என்னாச்சு வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கேட்டால், அவளுக்கு அவ்வளோ திமிரா? நீ சொல்லும் போது கூட பெரிய விஷயமா எடுத்துக்கல ராகினி, ஆனால் இப்போ போய் பார்த்தோன்னு தான் தெரியுது அவள் பயங்கர திமிர் பிடிச்சதா இருக்கா. அவளை போய் விஜய் வந்து விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, விஜய் வேணும் தான் இப்போல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக விஜய் மிரட்டியிருப்பா. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். சீக்கிரமாகவே விஜயை நான் கல்யாணம் பண்ணிக்கின்னு நான் யாருன்னு அவளுக்கு நிரூபிக்கிறேன். இப்போ சொன்ன பாரு, இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராகினி. இங்கே வந்து காவேரி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. விஜய் வந்து என்ன காவேரி உடனே பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னோடனே, வெண்ணிலா என்னை பார்க்க வந்தாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிற விஜய், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாவ? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ராகினியும் வந்து அந்த பசுபதி தான் தூண்டி விட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே எனக்கு ஒன்றும் புரியலைங்க. வெண்ணிலா இப்படி வந்து ஹாஷாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன் காவேரி, நீ இந்த டைமில் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. அவள் வந்து என்ன பேசினாலும் நீ டென்ஷன் ஆகாத, சொல்கிறேன் புரியுதா அப்படின்னோடனே சரிங்க அப்படின்றாங்க. இங்கே வந்து விஜய் செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து தாத்தா அப்படின்றாரு. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னோடனே, அந்த வெண்ணிலா இருக்காள தாத்தா அப்படின்னு, உள்ளே தான்ப்பா இருக்கா அப்படின்னாங்க. சொல்லு விஜய், எங்கே போன விஜய், ஏன் இப்படி பண்ணுற, அப்பப்போ விட்டுட்டு போயிடுற அப்படின்னோடனே, செம்ம கடுப்பாக இருக்க அவன் மேலே, என்கிட்ட பேசாது அப்படின்றாரு. அதுக்கிட்ட ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிற, என் பொண்டாட்டியை பார்க்க போனியா? உன் பொண்டாட்டியா? என்ன சொல்கிற? நான் தானே உன் பொண்டாட்டி. அவ்வளோதான் சொல்லிட்டேன், நான் தேவையில்ல பேசினேன், அவ்வளோதான். காவேரி தான் என் பொண்டாட்டி. காவேரி பார்க்க போனியா? ஆமாம் போனேன். அவகிட்ட என்ன சொன்னேன்? உனக்கு எனக்கு கல்யாணம்னு சொன்னியாமே. எவ்வளோ திமிர் இருக்கும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ பேசுறதுக்கு. போதுன்னு விட்டால் என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு. தாத்தா என்னப்பா ஆச்சு அப்படின்னு காவேரி கிட்டே இந்த மாதிரி கண்டபடி பேசியிருக்கா. அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், இவெல்லாம் ஒரு பொண்ணா தாத்தா ஆச்சு அப்படின்னு. என்ன விஜய் ரொம்ப ஓவராக தான் போகிற, நீ தான் ரொம்ப ஓவராக போகிற, மரியாதை வீட்டை விட்டு உடனே கிளம்பு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏன் பொண்டாட்டிக்கிட்ட இஷ்டத்துக்கும் பேசுறதுக்கு நீ யார் முதல்ல, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா.